இன்றைய இந்திய அரசியல் சூழ்நிலையில் வியாபார வரி செலுத்துவதில் 95% வரி செலுத்துவதில்லை. அதிலும் பொய் கணக்குகள் தான் காண்பிக்கின்றார்கள். இந்த வரியை எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் செலுத்துவது? அதாவது நம்ம வாழ்கிற இந்திய திருநாட்டில் பலவிதமான வரிகள் போடுறாங்க. இந்த வரிகளை யாருமே ஒழுங்காக 98% பேர் செலுத்துறது இல்லை. அரசாங்கம் போடக்கூடிய வரியை ஒழுங்காக செலுத்துறது இல்லை. தப்பான கணக்கு தான் எல்லாருமே காட்டுறாங்க. கரெக்டா கணக்கு காட்டினா அது ஒண்ணுமே மிஞ்சாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம என்ன செய்யறது? அதை செலுத்தணுமா செலுத்தாம இருக்கலாமா? அதனுடைய முறை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாட்டிலேயோ ஒரு கம்பெனிகளையோ ஒரு நிறுவனத்திலேயோ பணியாற்றணும்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க நமக்கு வரி விதிக்கலாம். அந்த வரி விதிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. வரின்னு ஒண்ணு போடலன்னு சொன்னா ரோடு போட முடியாது, ஆஸ்பத்திரி இயங்காது, நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு செய்து தர முடியாது, நிறைய வசதிகள்லாம் செஞ்சு தரணும். அது மாதிரி நாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவம் ஆயுதங்கள் வேணும், எதிரிகள் நம்மளை தாக்காம இருக்கணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திருடிட்டா பிடிச்சிட்டு போலீஸ் வேணும், போலீஸ் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு காசு வேணும். ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு நிறைய செலவுகள் இருக்கிறது. பள்ளிக்கூடத்து வாத்தியார் நியமிக்கணும், வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஆஸ்பத்திரியில் டாக்டர் நியமிக்கணும், டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், மருந்து மாத்திரை கொடுக்கணும். இது மாதிரியான எவ்வளவோ சேவைகள் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால இதையெல்லாம் அரசாங்கம் எப்படி செய்யும்? நம்மள்கிட்ட வரியை போட்டு தான் செய்யும். மக்கள்கிட்ட வாங்கி தான் செய்யும். மக்கள்கிட்ட வாங்குறது எப்படின்னா ரொம்ப டெக்னிக்கா வாங்கிடும். மக்கள்கிட்ட வாங்குறது மக்களுக்கே தெரியாதுங்க. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு தெரியாம பரிசுல உருவுற மாதிரி எப்படி வாங்குறது தெரியாம அரசாங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது. எப்படி வாங்குது? நீங்க ஒரு தீப்பெட்டி வாங்க போறீங்கன்னு வைங்களேன். நீங்க தீப்பெட்டி ₹1 50 காசுக்கு வாங்குறீங்கன்னு சொன்னா தீப்பெட்டி 40 காசு தான், 10 காசு அரசாங்கத்துக்கு போயிடும். உங்களுக்கே தெரியாது. தீப்பெட்டி விலை நினைச்சுக்கிறீங்க. தீப்பெட்டியில அந்த கம்பெனில இருந்து வெளியே வரும்போதே அவன் அரசாங்கத்துக்கு ₹10 வரியை கட்டி தான் வெளியே கொண்டு வரணும். அப்ப நம்மள்ட்ட அந்த காசு வாங்கிடுவான். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கினா அதுல நம்ம கொடுக்குற காசுல அரசாங்கத்துக்கு போய் சேரும். ஒரு ஊசி வாங்குறீங்க, ஒரு பிளேடு வாங்குறீங்க, அதுல எல்லாம் எது போகுது? அரசாங்கத்துக்கு வரிகள் போகிறது. அது போக வருமான வரி, விற்பனை வரி, சுங்க வரி, கலால் வரின்னு சொல்லி எக்கச்சக்கமான, ஒரு காலத்துல சாவுக்கு கூட வரி போட்டாங்க. செத்தா வரி செலுத்தணும்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரியான வரி, கல்யாண வரி, விருந்து வரி எல்லாம் எமர்ஜென்சி காலத்துல கூட விருந்துக்கெல்லாம் வரி போட்டாங்க. அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த வரி என்ன? இப்ப நமக்கு ₹1,00,000 வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல ₹40,000 வரி கட்டணும். இப்படி எல்லாம் ஒரு வருமானத்துக்கு வரி எல்லாம் நாட்டில் இருக்குது. இப்ப இந்த வரிகளை நம்ம செலுத்துறோமே, செலுத்தலாமா கூடாதா, செலுத்தாம இருக்கலாமான்னு கேள்வி வருது. எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறோம்ல, எதுக்காக வரி செலுத்துறோம்? நம்மை கரெக்டா அவங்க நடத்துவாங்க, பாரபட்சம் இல்லாம நடத்துவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க, நம்முடைய உரிமைகளை பேணுவாங்க அப்படின்னு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துல ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கும் அரசாங்கத்துக்கும், மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க நமக்கு ஒழுங்கா செய்வார்களே, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாமளும் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆனால் இப்ப என்ன நடக்கு தெரியுமா? மக்கள் வரி செலுத்தாம இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அரசாங்கம் அவங்க செய்யற வேலையை ஒழுங்கா உங்களுக்கு செய்யறாங்களா? ஒழுங்கா செய்யல. அரசாங்கம் என்ன பண்றான்? வரி செலுத்த நம்முடைய பள்ளி வாசல் இடிச்சு விட்டாங்க, வேற ஒரு சமுதாயத்தினுடைய ஆலயத்தை இடிச்சா விட்டுருப்பாங்களா? பள்ளி வாசல் இடிச்சா நம்ம திருப்பி தர மாட்டேங்கிறான். அதை நம்மளால மீட்க முடியவில்லை. நம்மளை கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசு அதிகாரத்துல எல்லாம் நம்மளை அப்படி கரெக்டா ஓரம் கட்டிட்டு போயிடுறான். ஒரு அரசாங்கம் எல்லாரையும் சமமா நடத்தணுமே, அந்த மாதிரி நடத்துறானா? நடத்த மாட்டேங்கிறான். நம்மிடத்துல வாங்குற அந்த வரிப்பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழை மக்கள்கிட்ட வாங்குற வரிப்பணம், இதை ஏழைகளுடைய நன்மைக்கே செலவு பண்றான். ஒவ்வொருத்தரும் டெலிபோன் பில்லு பேசுறான், மந்திரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பேசுறான். யார் காசுல? நம்ம வீட்டு காசுல. அவனுக்கு தங்குறதுக்கு கொடுக்கிற இடமும் அதுக்குரிய வசதிகளும் எம்பிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளும் இவன் பண்ண விமானத்துல பறக்கிறது, ஒரு சாதாரண ஒரு கொடியேற்றுறதுக்காக வேண்டி தனியா ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு அவர் அப்துல் கலாம் இறங்குவார் மெட்ராஸ்ல. யார் வீட்டு காசு? அவர் ஒரு மெட்ராஸ்ல இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி போனார்னு சொன்னா 5 கோடி ரூபாய் கணக்கில் எழுதப்பட்டுரும்.
ஒரு தனி விமானத்தை 100 பேர் ஏத்திட்டு வர்ற விமானம் வேற, ராணுவ விமானத்தில் இறங்கிட்டு போனாருன்னு வைங்க. அப்ப இவர்கள் வந்து ஆடம்பரமா கொளிக்கிறதுக்கு நம்முடைய வரிப்பணம். அப்ப அரசாங்கம் வந்து ரெண்டு தரப்பு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் உங்கள் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்கள் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா தகாபன்ன மின் கோமின் கியானத்தன் அம்பிதிலைக்கும் அலாசவா, அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள், செய்த உடன்படிக்கையின்படி உங்களுக்கு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் நீனும் செய்யாம போயிட்டே இரு. அவர்கள் உங்களிடத்தில் வரம்பு மீறுவார்களே ஆனால் நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள். அப்ப அரசாங்கம் இந்த வரி போடுவது எங்க பணத்தை வாங்கி நீங்க வந்து திருவிழா நடத்துறதுக்கா, நீங்க வந்து வள்ளுவருக்கு சிலை வைக்கிறதுக்கா? நம்மள்கிட்ட வரியை வாங்கி போட்டு செத்து போனவனுக்கு மணிமண்டபம் கட்டுவாங்களாம், கண்ணகிக்கு சிலையை கொண்டாந்து வைப்பாங்களாம் நம்ம காசுல. இதுக்கான உனக்கு வரி தர்றோம் நாங்க. எங்களுடைய வரி பணத்தை எதுக்கு வாங்குறீ அதுக்கு செலவு பண்ணு. உன்னுடைய ஆடம்பரத்துக்கும் வீண் விரயத்திற்கும் நாட்டுக்கு கேடு செய்யக்கூடிய காரியத்துக்கும் தப்பான காரியங்களுக்கு நீங்க கூத்தடிக்கிறதுக்கும் கும்மாளம் போடுவதற்கும் சீரியல் லைட் போட்டு மின்சாரத்தை களவாண்டு திருடி கூட்டங்கள் போடுவதற்கும் அரசியல்வாதிகளுடைய ஆடம்பரத்துக்கும் நம்முடைய வரிப்பணம். அவங்க விமானத்தில் பறக்கிறதுக்கும் டெலிபோன்ல பேசுவதற்கும் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறது இதுக்கா வரிப்பணம்? அப்ப வரிப்பணத்தை வந்து வாங்க அரசாங்கத்துக்கு செலுத்தி ஆக வேண்டும். அதை கேட்கிற உரிமை எப்ப வரும் கேட்டா, அவர்கள் அந்த உடன்படிக்கையில் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். நேர்மையா இல்லை என்று சொன்னால், அவர்கள் தப்பு செஞ்சா நீங்கள் மீறினால் தப்பு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அதனால அவர்கள் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒழுங்கா நடக்கணும். அவர்கள் ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா நம்மளும் ஒழுங்கா நடக்க வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்றுதான் மார்க்கத்தின் நிலை. ஆனா உங்களை பிடிச்சுக்கொண்டே உள்ள வச்சா நான் பொறுப்பு கிடையாது.